தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இதான் பசலிக்கீரை. பசலிக்கீரை இதை பருப்பு பசலின்னு சொல்லலாம், குத்து பசலின்னு சொல்லலாம், வெள்ளை பசலின்னு சொல்லலாம். இதுக்கு இப்போ இப்படி பல பேர் இருக்குது. பசலிலேயே பல விதங்கள் இருக்குது. கொடி பசலி இருக்குது, இது குத்து பசலி. இந்த செடி குத்து குத்தாக தான் வளரும், இப்படியே செடி செடியாக தான் வளரும். நம்ம இந்த கீரையை இது மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம், அப்படி கிள்ளி எடுத்துக்கலாம். இது மாதிரிக்கு இந்த கீரையை, இந்த பசலிக்கீரை இது ரொம்ப சத்து நிறைஞ்ச கீரை. இந்த கீரையில் பல சத்துக்கள் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், இந்த கீரையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல்லா டாக்டர்களும் சொல்கிறாங்க இந்த கீரைகளை பற்றி. அதனால் எல்லா மக்களுக்கும் இந்த கீரைகளை பற்றி தெரியும். இதில் பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த கீரையை என்ன செய்யலாம், சும்மா இது மாதிரிக்கு ஒரு காம்பை இப்படி இது மாதிரிக்கு ஒரு காம்பை ஒரு தொட்டியில் ஊனி வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த கீரையை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு இந்த காம்பை மட்டும் தொட்டியில் அப்படி ஒரு தொட்டிலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரில் மண் வச்சுக்கிட்டு அதுலேயோ வச்சு ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா இந்த கீரை 15 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த கீரை நமக்கு வளர்ந்துரும், கிடைக்கும் நமக்கு. இந்த கீரை அருமையான கீரை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த கீரையில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். குத்து பசலி, கொடி பசலி, சிவப்பு பசலி, இந்த மாதிரி பசலி கீரையில் நிறையா விதங்கள் இருக்குது. வெள்ளையிலே கொடி பசலி இருக்குது, இதே வெள்ளை கலர்லேயே கொடி பசலியும் இருக்குது. இந்த பச்சை கலர் பசலி, சிவப்பு பசலியும் கொடி பசலியும் இருக்குது. இது மாதிரி பசலி கீரையில் நிறைய விதங்கள் இருக்குது. இந்த பசலி கீரையை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த பசலி கீரை இப்போ பாருங்கள், இது மாதிரி இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன். இந்த பசலி கீரையை நல்லா இந்த கீரையை கழுவிட்டு, எங்கள் தோட்டத்தில் இருந்துச்சு, அந்த கீரையை பறித்து நல்லா கழுவிட்டு, இந்த காம்பெல்லாம் நீங்கள் நம்ம ஒதுக்க வேண்டாம். இந்த காம்போட சேர்த்து சமைக்கலாம். இந்த காம்பு ஒதுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. முத்தின காம்பு, பெரிய காம்பு தான் ஒதுக்கணும். இது ஒதுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பாருங்கள், பிஞ்சு காம்பு, இது ஒதுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த செடியை ஒரு ரெண்டு கொத்து ஓடுனீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவைப்பட்ட கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த கீரை கிடச்சிச்சின்னா மார்க்கெட்லலாம் விற்கும். இந்த கீரை கிடச்சின்னா வாங்கி ஒரு பிளாஸ்டிக் கவரில் மண் வச்சு அந்த மண் மேலே இந்த கீரையை ஊறி தண்ணி தெளிச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும், அப்போக்கப்போ கீரை கிடைக்கும். வாடகை வீட்டில் இருந்தால் கூட இந்த கீரை வச்சு ஒரு தொட்டில் வச்சு வளர்த்து நம்ம சாப்பிடலாம். அருமையான கீரை. இப்போ இந்த கீரையை தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிடுவோமே. இந்த கீரையும் நம்ம கட் பண்ணிக்கிடுவோமே. பாருங்கள், இந்த கீரையை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கீரையை இதில் நம்ம போட்டுருவோம், இதை கூட சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை சேர்த்து எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த கீரைக்கு பாசிப்பருப்பு வேக போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த கீரை நல்லா இது ஒரு 10 ரூபா கட்டு. இந்த கீரை ஒரு 10 ரூபா கட்டு கீரை. இதுக்கு பாருங்கள், ஒரு 100 பாசிப்பருப்பு வேக போட்டிருக்கோம். பாசிப்பருப்பு, பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இந்த பதத்துக்கு வேக வச்சுக்கிட்டோம். பாருங்கள், இந்த பதத்துக்கு பற்றியெல்லாம் இந்த பதத்துக்கு வேக வச்சுருக்கோம். ஒரு முக்கால் பதம், இதுதான் முக்கால் பதம்னு சொல்கிறது. கீரைக்கு பதமான கீரைக்கு உள்ள பதம் இந்த பதத்தில் தான் கீரைக்கு எடுத்துக்கிறணும். நம்ம இதை விட ரொம்ப வேகம் இருந்தாலும் நல்லா இருக்காது, முழு பருப்பாக இருக்கும். ரொம்ப குழஞ்சிட்டா வலுவலுன்னு இருக்கும். இந்த கீரையே வளவளப்பு தன்மை உள்ளது, அதனால் வலுவலுன்னு இருக்கும். அதனால் இந்த தான் பதம் இதுக்கு. இப்போ இந்த பதத்துக்கு இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கிட்டோம். பருப்பு வெந்து போச்சு. பாருங்கள், சாம்பார் பொடி கொஞ்சம் ஜீரக பவுடரும் போட்டிருக்கோம். ஏற்கனவே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த சாம்பார் பொடியும் இந்த கீரைக்கு தேவையான அளவு இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை நல்லா இப்படி கிண்டி விட்டுருவோம். கிண்டிட்டு இந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீரையை லைட்டாக இதெல்லாம் கொட்டிக்கிடுவோம். நம்ம இந்த கீரையும் நல்லா இப்படி ரொம்ப பருப்பு போட்டாலும் நல்லா இருக்காது, இதுதான் கணக்கு. நம்ம வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் பருப்பு வேணுனாலும் சேர்த்துக்கிறலாம். பாருங்க,
இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. மூடி தான் வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். கீரை பாருங்களேன், அருமையாக. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். அதில் கொஞ்சமாக ஜீரகம் பொரிய விட்டுட்டோம். கூடவே பாருங்கள் உளுந்து கொஞ்சம் பொரிய விட்டுட்டோம். ஜீரகம் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கிறலாம். கடுகு போட்டு தாளிக்கலாம், ஜீரகம் போட்டு தாளிக்கலாம், பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கலாம். எதுனாலும் நமக்கு பிடிச்சதை எது பிடிச்சோ அது போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வேகணுன்ட்டு இல்லை, ஒரு பொன்னிறமாக வந்தால் போதும். பாருங்கள், போதும், இந்த பதத்துக்கு போதும். ஒரு பொன்னிறமாக லைட்டாக ஒரு நறுக்குங்கிற பதத்தில் இருந்தால் பதம் போதும். இப்போ இந்த ஸ்டவ்வை நிறுத்திட்டு இந்த வெங்காயத்தை கொண்டு வந்து இந்த கீரையில் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு பாருங்கள், அருமையான பசலிக்கீரை கூட்டு, பசலிக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை நம்ம எடுத்துக்கிறலாம். இட்லிக்கு எடுத்துக்கலாம், தோசைக்கு எடுத்துக்கலாம், சப்பாத்திக்கு எடுத்துக்கிறலாம், பூரிக்கு கூட எடுத்துக்கிறலாம். எல்லாத்துக்கும் இதை எடுத்துக்கிறலாம். அது சாதத்தில் போட்டு கட்டி சாப்பிட்டுக்கிறலாம். அருமையான இது பசலிக்கீரை கூட்டு, பருப்பு பசலி போட்டு கூட்டு செஞ்சுருக்கோம். இது மாதிரிக்கு நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த பசலிக்கீரையை செஞ்சு ஊட்டி விடுங்க. அருமையான கீரை, வயிற்று கிருமியெல்லாம் வெளில கொண்டு வந்துடும். உடம்புக்கு ரொம்ப சத்துள்ள கீரை, இது சத்து நிறைஞ்ச கீரை பசலிக்கீரை. கண்டிப்பாக இதை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க, நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்றீங்க. ஸ்டவ்வை நிறுத்திடுவோம். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.